வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இந்த முறை மோடி 3வது முறை பிரதமராக அமைந்தாலும் கூட்டணி கட்சிகளின் தயவில் தான் ஆட்சி நடத்த முடியும். தங்களுடைய வீரியமான இந்துத்துவ கொள்கைகளை அவ்வளவு எளிதாக நிறைவேற்றிவிட முடியாது அப்படிங்கிறது இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து ஒரு பொதுவான அரசியல் பார்வையாக, ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அப்படி கருத்துக்கள் அதிகம் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிதிஷ் பிடியில் மோடி, உங்களுக்கு நாயுடு சும்மா விட்டுற மாட்டார், அப்படிலாம் பல்வேறு கருத்துக்கள் வந்தது. ஆனால் போக போக எப்படி இருந்துச்சுன்னா, நிதிஷும் நாயுடும் மோடியை மிரட்டுகிற துணியிலையோ நிர்பந்திக்கிற துணியிலையோ எதுவுமே அவங்க பண்ணலை. அவங்க முழுமையான சரண்டராகத்தான் இருந்தாங்க. இது ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இல்லைனாலுமே கூட்டணி கட்சிகள் மிரட்டுகிற இடத்தில் இல்லை. ஒரு மாதிரி மோடிக்கு எல்லா விதத்துலேயும் அவங்க ஒரு சார்பாக நிலை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் போச்சு. அப்படி தான் வந்துச்சு, அது உண்மையாகவும் இருந்தது. ஆனால் அவர்களுடைய கட்சி இருக்குது பாருங்கள், அவர்கள் அந்த நிலை எடுத்தாலுமே அவர்களுடைய கட்சி, அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கொள்கைகள் அவர்களுடைய இந்துத்துவ சார்பை எதிர்நிலை எடுக்க வச்சுது. வேறு ஒன்றும் இல்லை. வகுவாரிய கொள்கையை சந்திரபாபு நாயுடுவோட ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் மோடியை ஆதரிக்கலாம், ஆனால் வகுவாரிய மசோதாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிதிஷ்குமார் தொடக்கத்தில் ஆதரித்தாலும் அவர் கட்சியை சேர்ந்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சருடன் ஆலோசனை பிறகு அதை எதிர்க்கிறார். லேட்டரல் என்ட்ரி, அந்த இடஒதுக்கீடே இல்லாமல் நேரடியாக இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கு ஆட்களை அப்படியே நியமிக்கிற பொறுப்பு 45 அதிகாரிகளின்னு ராகுல் கையில் எடுக்கிறாரு. கூட்டணி கட்சியில் இருந்த சிராக் பஸ்வானும் விமர்சிக்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு சூழல் வருது. அதாவது தனி நபர்களாக அவர்கள் ஆளுமை இல்லாமல், பாஜகவை எதிர்க்க திராணி இல்லாமல் இருந்தால் கூட அந்த கட்சி, அந்த கட்டமைப்பு, அந்த மாநிலத்தினுடைய பேட்டர்ன் அவர்களை எதிர்க்க வைக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. ஐக்கிய ஜனதாதள தலைவர் கேசி தியாகி, அவர் ரொம்ப முக்கியமான ஒரு மூத்த தலைவர். அவர் 70 வயதை கடந்தவர். அவர் நேற்று செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். என் சொந்த பிரச்சனை காரணமாக பண்ணியிருக்கேன்னு வழக்கமான பதிலை சொல்லியிருக்கார். ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கிறது? பாஜகவினுடைய எந்த கொள்கைகளும் அவர்கள் கொண்டு வருகின்ற மசோதாக்களையும் அவருக்கு உடன்பாடு இல்லை. அது குறித்து ரொம்ப வெளிப்படையாகவே அவர் பேசியிருக்காரு. இதனால் இவருக்கும் அந்த கட்சியினுடைய தலைமைக்குமே முரண்பாடு வந்திருக்கு. முரண்பாடு வந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக இப்படி என்னுடைய அடையாளத்தை இழந்து ஐக்கிய ஜனதா தளத்தின் ஆதார கொள்கைகளான சமூக நீதி கொள்கைகளிலிருந்து விலகி, எங்களுடைய சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ், அந்த ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்தவங்க. அதனால் இவர்களால் லோகியாவுடைய ஸ்டூடெண்ட்டாக அந்த கான்செப்ட்லேருந்து வந்தவங்களால் இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்வானியை பீகாருக்குள் விடமாட்டேன் என்று சொன்ன மண் பீகார். ஸோ பீகார் அப்படி ஒரு கான்செப்டில் உருவான ஐக்கிய ஜனதாதளம் தலைமை நிதிஷ்குமார் எப்படி இருக்கிறாரோ, இல்லை மோடிக்கு ஆதரவாக அவர் இருக்கலாம், ஆனால் எங்களால் இருக்க முடியாதுங்கிறத காண்பிப்பது தான் கேசி தியாகியினுடைய ராஜினாமா. அவர் வக்பு வாரிய மசோதாவை ஏற்றுக்கொள்ள முடியலை. காசா போரில் இந்தியா எடுத்த நிலைப்பாட்டை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. பொது சிவில் சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்ததில் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இப்படி பாஜகவின் அடிநாத கொள்கையை பாஜகவின் கூட்டணி கட்சியினுடைய முக்கிய தலைவரான கேசி தியாகியால் நியாயப்படுத்த முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது அவரே மறுக்கிறார். அவருடைய சொந்த கருத்தின் அடிப்படையில், அவருடைய சமூக நல்லிணக்க அடிப்படையில் இதெல்லாம் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இந்த மசோதாக்கள், இந்த சட்டங்கள் இருப்பதாக அவர் உணர்கிறார். அதனால் அவர் அதை மறுக்கிறார். என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. அதனால தான் நான் இனி செய்தி தொடர்பாளராக பாருங்கள், ஒரு கட்சியினுடைய செய்தி தொடர்பாளருக்கே அந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்போ இந்த கூட்டணி எந்த அளவுக்கு வலுவாக இருக்குன்னு பாருங்கள். கூட்டணிக்குள்ளே குண்டு வச்சு சதுற மாதிரி கூட்டணி கட்சிகளுக்குள் ஒற்றுமை இல்லை. கட்சி கூட்டணியில் இருக்குது, ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள், முதற்கட்ட தலைவர்கள், மூத்த தலைவர்கள், அந்த கட்சியினுடைய கொள்கையை வடிவமைத்தவர்கள், அதை உள்வாங்கியவர்களால் கூட்டணி வச்சுக்கோ, பட் பாஜகவினுடைய எந்த மசோதா இதையும் நம்ம ஆதரிக்க முடியாதுன்னு. இது கிட்டத்தட்ட பாஜகவுக்கு ஒரு கையெறு நிலை தான். அவர்கள் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாருக்கு அந்த பலவீனமான மனிதர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஏதாவது ஆதாயத்தை தந்து கொண்டு நாம் இருந்து விடலாம் என்று நினைக்கிறாங்க. உண்மையில் அப்படி தான் இருந்தது. நாயுடும் நிதிஷும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அப்படி இருந்தாலும் அவர்கள் கட்சி அவர்களை அப்படி இருக்க விடலை. வக்பு வாரிய மசோதாவை தியாகி ஏற்றுக்கலன்னு இல்லை, இப்போ அந்த கட்சியே ஏற்றுக்கல. நிதிஷ்குமார் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இடஒதுக்கீடுக்கு புறம்பான ஒரு விஷயம் வருது, 45 அதிகாரிகளை அப்படி நியமிக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி சொன்ன உடனே அதை தொடர்ந்து சிராக் பஸ்வான்ங்கிற பாஜக கூட்டணி தலைவரே சொல்லிட்டாரு, இது தலித் மக்களுக்கு எதிரானது, பிசிக்கு எதிரானதுன்னு கூட்டணி கட்சி சிராக் பஸ்வான் சொல்லிட்டாரு. நீட்டை நாடு முழுவதும் நீக்கணும்னு சொன்னவர் மகாராஷ்டிரா முதல்வர் ஷிண்டே. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் பாஜக கூட்டணி கட்சி பாஜகவால் உருவாக்கப்பட்ட முதலமைச்சரான ஷிண்டேவே நீட்டு வேணாம், இது குளறுபடி நடக்குது, இது மோசம்ட்டாரு.
அப்போ அகிலேஷ் யாதவும் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் சொல்லுகின்ற காலம் போய் பாஜகவின் கூட்டணி கட்சிகளே நீட் வேணாம், புதிய கல்விக் கொள்கை வேணாம், வக்பு வாரிய மசோதா வேணாம், பொது சிவில் சட்டம் வேணாம், நீங்கள் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவில் இதுவரையும் இந்தியா எடுக்காத முடிவான இந்தியாவின் வழமைக்கு மாறாக மரபுக்கு மாறாக நீங்கள் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தீங்க, எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். இதை யாரோ பாஜக எதிர்ப்பு முஸ்லீம் அமைப்பு சொல்லலை, பாஜக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் கேசி தியாகி இதெல்லாம் பேசியிருக்கிறார். அப்போ மீண்டும் மீண்டும் பாஜக கூட்டணி கட்சிக்குள் குண்டு வெடித்து கொண்டே இருக்கு, குண்டு வெடித்து சதறிக்கிட்டே இருக்கு. கூட்டணியாக தான் இருக்குது, தோற்றத்துக்கு கூட்டணி தான், ஆனால் உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை. இந்த ஒரு படத்தில் மாதவன் வடிவேலு கையை பிடிச்சி அமுக்குவாப்புல, கை வேலை பார்க்க வெளியேந்து பார்க்க கை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் எலும்பெல்லாம் உடச்சி விட்ருவாப்புல. உன்கிட்ட கை உன் வீட்டில் கை நினைச்சதுக்கு வந்ததாடா அப்படின்னு கை அப்படி எலும்பெல்லாம் உடஞ்சி வடிவேல் நிற்பாப்புல. இப்போ அதே மாதிரி தான் கூட்டணி கட்சிகள்லாம் மோடிகிட்ட கை குலுக்கி கொண்டிருக்கின்றன. அந்த கூட்டணி கட்சியினுடைய கொள்கைகள்லாம் ஒரு வலுவான எலும்பாக நரம்பாக இருப்பதால் அவை போட்டு பாஜக அரசை மோடி அரசை போட்டு அமுழ்த்திக்கிட்டு இருக்கு, எலும்பெல்லாம் நொறுக்கிற அளவுக்கு. இந்துத்துவம் பேசுவியா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவியா, இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக பேசுவியா, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவியா, இடஒதுக்கீடுக்கு எதிராக செயல்படுவியா, இந்தியா முழுக்க ஒரே தேர்வு ஒரே தேர்தல்னு சொல்லுவியா, நீட்டை எடுப்பியா மாட்டியா, இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கா? கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து மோடிக்கு கை குலுக்கி கொண்டிருப்பதை போல் தெரிந்தாலும் உள்ளுக்குள் இத்தனை கொள்கை அழுத்தங்களை கொடுத்து உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எலும்புகளை. அதைத்தான் கேசி தியாகிங்கிற ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய ஒரு மூத்த தலைவரினுடைய ராஜினாமா காமிக்குது. இப்போ ஐக்கிய ஜனதா தலைவர்கள் என்ன சொல்றாங்க? அவர் இனிமேல் பொலிட்டிக்கல் அட்வைசராக இருப்பாருங்கிறாங்க. இதை விட நகைச்சுவை என்ன? கேசி தியாகி எதனால் செய்தி தொடர்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன்னு சொல்கிறாரு? இல்லைப்பா, பாஜகவினுடைய கொள்கைகள் கூட்டணிகள் மசோதாக்கள் எதுலையும் எனக்கு உடன்பாடு இல்லை, அடிக்கடி முரண்பாடு வருது எனக்கு, அதை பொது வெளியிலே பேசிட்டேன், அதனால் நான் விலகுறேன், எனக்கு நான் போய் ஸ்போக் பர்சனாக இருக்க முடியாது, ஸ்போக் பர்சனாக இருந்தால் பிஜேபியினுடைய மசோதாவை ஆதரிக்கணும், ஆனால் நான் வந்து ஐக்கிய ஜனதா தளத்தின் ஸ்போக் பர்சனாக இருந்து ஐக்கிய ஜனதா தளத்தின் கருத்துக்களை கொள்கைகளை பேசுகிறேன், அதனால் நீங்கள் கூட்டணிக்காக மாற்றி பேச சொல்கிறீங்கன்னு சொல்லி தான் அவர் விலகியிருக்காரு. அதுதான் உண்மையான காரணம். ஏன்னா இதற்கு முன்பு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு, பிஜேபி கொள்கைக்கு எதிராகவே பட்டவர்த்தனமாக பேசிட்டாருங்கிறது தான் இஷ்யூ ஆயிருக்கு. இந்த நிலையில் அவர் வந்து பொலிட்டிக்கல் அட்வைசராக இருப்பார்னா என்ன அர்த்தம்? பொலிட்டிக்கல் அட்வைசர்னா என்ன? பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்கிறது தான் அவருடைய பொலிட்டிக்கல் அட்வைஸாக இருக்கும். இல்லைனா பாஜகவை இதை அவங்களுடைய எந்த கொள்கையும் நிறைவேற்ற விடாமல் தடுங்கன்னு சொல்கிறது தான் அவருடைய பொலிட்டிக்கல் அட்வைஸாக இருக்கும். இந்த நிலையில் அவர் வந்து கட்சிக்கு வெளியே இருந்து அட்வைஸ் பண்ணுவார்னா, உள்ளே இருந்தே அவர் என்ன உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் வெளியே போயிட்டு என்ன அட்வைஸ் பண்ண போகிறாரு? அப்போ இதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு கட்சி என்பது ஒரு பாஜக உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கட்டமைப்புக்கும் ஒரு மாநில தன்மையுடன் ஒரு சமூக நீதி தன்மையுடன் உருவாக்கி இருக்கக்கூடிய கட்சியின் தன்மைக்கும் உள்ள வித்தியாசம் தான். இன்னைக்கு ஐக்கிய ஜனதா தளத்தில் அந்த சமூக நீதிக்கு எதிராக அதன் தலைவர் நிதிஷ்குமார் செயல்படலாம், பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம், ஆனால் அந்த கட்சி உருவாக்கிய கட்டமைப்பு அவரை தடுக்குது பாருங்க, அவருக்கு வேலி போடுது பாருங்க, அவருக்கு கேட்டு போடுது பாருங்க. இதுதான் கட்சி கட்டமைப்பு. சந்திரபாபு நாயுடு தன்னுடைய ஆதாயத்துக்காக பாஜகவோட கூட்டணி வச்சுக்கலாம், எந்த முக்கிய பொறுப்பும் அமைச்சர் பதவியும் கேட்காம கூட நின்றுக்கலாம். ஆனால் அவரால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை ஆதரிக்க முடியலையே, வக்வாரி சட்டத்தை ஆதரிக்க முடியலையே. ஏன்? அவர் என்ன மாதிரி சொல்லி கட்சிக்கு ஓட்டு வாங்கியிருக்காரு, கட்சியை உருவாக்கியிருக்காரு? ப்ரோ முஸ்லீம் கான்செப்ட் பேசி தான் அவர் வாங்கியிருக்காரு. இந்த நிலையில் ஆன்டி முஸ்லீம் பேசுகிற பாஜகவின் எந்த மசோதாவையும் அவரால் ஆதரிக்க முடியாது. இவர் தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், கட்சியை ஆதரித்தால் மாநிலத்தில் கட்சி இருக்காது. இதுதான் கட்டமைப்பு. இப்போ அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இந்த முறை 3வது முறையாக அவர் வந்தாலும் கைகள் அனைத்தும் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் கேசி தியாகியினுடைய இந்த ராஜினாமா. இதற்கு முன்பே சிராக் பஸ்வான் வந்து இடஒதுக்கீடு விவகாரத்தில் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு கூட்டணி கட்சியில் இருந்த போதும். அஜித் பவார் அந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது குறித்து ரொம்ப விரிவாகவே எழுதியிருக்கிறாங்க. ஹெட்வேக்கருடைய நினைவேந்தல் செலுத்துகிற நிகழ்ச்சியில் அஜித் பவார் வரவில்லை என்பது மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன சலசலப்பு. அந்த கூட்டணிக்குள் எதனால் அவர் வரலை அப்படிங்கிறது ஒரு சின்ன சலசலப்பாக இருக்குது. ஷிண்டே ஆல்ரெடி நீட்டுக்கு எதிராக பேசிட்டார், அஜித் பவார் ஆல்ரெடி இவங்க அலையன்ஸில் இருக்காரா, இவங்களோட சேர்ந்து பயணிக்க தயாரா, தேர்தலை தள்ளி போட்டிருக்கிறாங்க, இது எல்லாம் சந்தேகிக்க வைக்குது. அவங்க ஏன் தேர்தல் தள்ளி போட்டிருக்காங்க? அஜித் பவார் கூட்டணியில் இருப்பாரா, ஷிண்டே கூட இருக்கிறவங்களா இவரோட இருப்பாங்களா, உத்தவ் தாக்கரேட்ட போயிடுவாங்களா, சரத்பவார்கிட்ட எத்தனை பேர் போயிடுவாங்கங்கிற பயம், உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் போயினுடைய அதிர்ச்சியில் தான் அவங்க அந்த தேர்தலை தள்ளி வச்சுருக்காங்கிறது தான் கருத்து. மற்றபடி ஏதோ கிளைமேட்டு சரியில்லைங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியதே கிடையாது. கிளைமேட்டு பொலிட்டிக்கல் கிளைமேட்டு அவங்களுக்கு சரியில்லை. அங்கே உத்தவ் தாக்கரே தான் வருவாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ஏதாவது கட்சிக்குள்ள பிரச்சனை வருமா, கூட்டணிக்குள்ள பிரச்சனை வருமானு பார்த்தா காங்கிரஸ், சரத்பவார் எல்லாரும் சேர்ந்து உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப கிளியராக பாஜகக்கு எதிரான ஒரு பிக்சரில் மகாராஷ்டிரா ட்ராவல் பண்ணுது.
பீகாரில் கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்துக்கு பாஜகவின் கொள்கையிலிருந்து பல்வேறு விஷயங்களில் மாறுபட்ட கருத்து வந்துகிட்டு இருக்கு. அது கட்சிக்குள்ளேருந்து ராஜினாமா செய்கிற அளவுக்கு போயிருச்சுங்கிறது தெரியுது. ஓரளவு ஸ்மூத்தாக இருக்கிறது தெலுங்கு தேசம் மட்டும்தான். சிராக் பஸ்வான் கூட அவ்வப்போது அடிப்படை கொள்கையிலிருந்து மாறுபட்டு கொண்டு தான் இருக்கிறார். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவில் ப்ரூட்டல் எதிர்க்கட்சிகள்ங்கிறது அவங்க தான். ப்ரூட்டல் ஆளுங்கட்சியால் ப்ரூட்டல் எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. அவர்களுடைய எதிர்ப்பு இதெல்லாம் சேர்ந்த நிலையில் கூட்டணிக்குள் குண்டு வெடித்து பாஜக அங்கே வந்து சிதறிக்கிட்டு இருக்கு. அவர்களால் அந்த ஒரு கமையாக இருக்க முடியல. என்ன அவர்களுடைய கொள்கையை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகள் வந்துருச்சு. இவங்க எதிர்க்கட்சியில் ஆளுநரை வச்சு டிஸ்டர்ப் பண்ணட்டும். இப்போ கூட தமிழ்நாடு வந்து மாநில பாடத்திட்டம் சரியில்லை, எஜுகேஷன் சரியில்லைன்னு வழக்கம் போல் ஆளுநர் வந்து தன்னுடைய அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கிறாரு. கேரளா, மேற்கு வங்கம் போன்ற விஷயங்களில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் மீதான வன்கொடுமைன்னு அதை உடனே சாதகமாக்க முடியுமான்னு பாஜக அதுலேயும் ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாஜக ஆளாத மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த மாதிரியான விஷயங்களை வழக்கம் போல் அவங்க ஆதரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. எதில் ஏதாவது அரசியல் செய்ய முடியுமாங்கிறதையும் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் எதிர்க்கட்சிகள் பாஜக ஆளாத மாநிலங்களுக்குள்ளே பூந்து யாராவது கிடைப்பாங்களா, யாரையாவது உடைக்க முடியுமா, யாரையாவது சிதறடிக்க முடியுமா, ஏதாவது ஒரு அரசை கவிழ்த்து விட முடியுமா நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பாஜக கூட்டணி கட்சிக்குள் என்ன நடக்குது? உங்கள் பாஜக எம்பி சுரேஷ் கோபி உங்களை பற்றி என்ன சொல்கிறாரு? இதையெல்லாம் பார்க்கும்போது வடிவேலு மாதவன் கையில் கொடுத்த கதை தான். அந்த கை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, உள்ள கை எலும்பும் உடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள் உங்கள் கைகளின் எலும்புகளை உடைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான நிர்பந்தம் அந்த கட்சியினுடைய கொள்கையிலிருந்து வருகிறது, அது உருவாக்கிய கட்டமைப்பிலிருந்து வருகிறது, காலத்தின் தேவையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி, கூட்டணி கட்சிகள் இதையெல்லாம் சேர்ந்தது தான் ஜனநாயகம். அந்த விதத்தில் வெறும் ஆளும் கட்சி மட்டும் இந்த அரசு அல்ல, அரசாங்கம் அல்ல. நாடாளுமன்றம் என்பது நாம் எல்லோரும் இணைந்துதான், எதிர்க்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாம், அதுபோக முக்கியமான எதிர்க்கட்சியாக ஊடகங்களின் கருத்துக்கள் இதெல்லாம் இணைந்துதான் இந்த நாட்டை நடத்துகின்றன. அதற்கு மிகச்சிறந்த உதாரணங்களாக இப்போது நடக்கின்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே நினைத்ததையெல்லாம் செய்யலாம் என்று அவ்வளவு எளிதில் பாஜக அரசு நினைத்துவிட முடியாது. அதற்கு முட்டுக்கட்டை போடுகிற நிலையில் இல்லை, போட்டே ஆக வேண்டிய. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாயுடுவும் நிதிஷும் தனிப்பட்ட முறையில் அவர்களை சுயமரியாதைக்காரர்களாகவும் மாநிலத்துக்காகவும் இந்தியாவுக்காகவும் போராடுகிற தியாகிகளாகவும் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அவர்கள் வேறு வழியின்றி எதிர்க்கின்ற நிலைக்கு, நிர்பந்தங்களுக்கு மாறி மாறி பேசக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்கிறத புரிஞ்சுக்கணும். கடைசியில் அந்த கட்சிக்கு தியாகின்னு பேர் வச்ச ஒருத்தரை தியாகியாகவே ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் கட்சியை விட்டே போகிற அளவுக்குலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் பீகார் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மகாராஷ்டிராவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பாஜக இங்கே மேஜிக் நம்பரை பெற்ற ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் அந்த மேஜிக் நம்பரை தந்து கொண்டிருப்பவர்கள் குடைச்சலையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள், டார்ச்சர் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்யணும். இதுதான் இந்தியாவில் உண்மையான நுட்பமான அரசியலை ஆய்ந்து பேசுகின்ற பொலிட்டிக்கல் அப்சர்வர்களுடைய கருத்தாக இருக்குது. இது போன்ற அரசியல், பொருளாதாரம், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.